பம்கின்ஸ் நிறைய இருக்கே. சூப்பரு, ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இக்லூவை பார்க்குறேன். சூப்பரு, ரூயின்டு போட்டலு. யோ, மைண்ட் கிராஃப்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஷிப்ரேக்கை பார்க்குறேன். ஐயோ, செத்துருவானோ. ஓகே, மைண்ட் கிராஃப்ட் புது சீரீஸ் சர்வீஸ்க்காக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், ஓரேவா ஜோரோ தி ஹண்டர். என்னைக்கு இந்த விடலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் பிளே வீடியோ. நான் கேம்குள்ளே வரும்போதே போனஸ் செஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுவும் நான் எதிர்பார்த்தது அப்படியே நடந்துச்சு. நம்மளுக்கு எப்போயுமே வீடியோக்காக வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு பிளைன்ஸே வராது. அப்புறம் எப்பட்றா சன்செட் கீழேயே அதுவும் ஐஸ்லேருந்து லாவா ஒழுகுது. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். ஓகே, அப்புறம் நான் போனஸ் டெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து பொருள் எடுத்துக்கினேன். எப்பயுமே நம்மளுக்கு பிளைன்ஸ் பயமே வரமாட்டேங்குது கைஸ் வீடியோ எடுக்கும் போது. அதனாலே நான் முக்கால்வாசி வேர்ல்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கூட நான் வேர்ல்டு ஸ்கிப் பண்ண போனப்போ திடீர்னு என் மனசு தோணுச்சு, ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ண வேணான்னு. ஏன்னா நான் இப்போ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று எல்ஜெட் ஸ்பைடி ப்ரோ, அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடு ப்ரோன்னாரு. நானே மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடணும் தான் நினச்சிருந்தேன். அவர் போடு ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணுறேன்னாரு. அது ஒரு ரீசன். 2வது, நான் யூடியூப்பில் மெகா கேமர் தமிழ்னு ஒரு சேனலில் பார்த்தேன். அவரது பார்த்து எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மைண்ட் கிராஃப்ட் போடணுன்னு. அது 2 சேர்த்து தான் நான் இப்போ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுறேன். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஒரே ஒரு பாட்டில் வந்தது. அண்டு ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்து. அண்டு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு, அதாவது டைம் வந்து 9:14 ஆகுது. அப்போ வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இங்கே தவளைங்க கற்றுது மட்டும் இல்லாமல் நைட்டு தனியாக மொட்டை மாடியில் உட்காந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன்னா அதனால லைட்டாக ஆர்டர் ஃபீல் வருது கைஸ். இப்போது நம்ம ஸ்னோ பயால் வந்து பிளைன்ஸை தேடி போகலாம். பிளைன்ஸை தேடி போகும்போது பார்த்தப்போ இங்கேருந்து ஸ்ப்ரூக்ஸோட சாப்லிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பம்கின்ஸ் இருக்குது. இந்த பம்கின் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போவோம். பம்கின் இப்போ தேவையான அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த ஸ்ப்ரூஸ் வுட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிப்போம். ஒரு லாக் எடுத்தாச்சு. 2வது யார் அவன்? ஐயோ, இந்த போலார் பியர் நம்ம எதுவுமே பண்ணாமல் வந்து அடிக்குது. ஐயோ, இதுக்கு எழுந்ததை தப்பிச்சு போகணுமா? இக்லூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அங்கே போவோம். அங்கே பம்கின் இருந்தது. இப்போ பக்கத்தில் வில்லேஜும் இருக்குது. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ ஓகே, இதை போய் யூட் அடிப்போம். அப்புறம் நான் இப்போயே சொல்லிக்கிறேன், இது வந்து ரேண்டம் சீடு. நான் எந்த சீடையும் காப்பி பண்ணல. இது வந்து முழுக்க ரேண்டம் சீட். ஏன்னா நான் ரேண்டமாக ப்ளே பண்ணி வீடியோ போகணுன்னு சொல்லி இந்த சீடு எடுத்துன்னு வந்துக்கிறேன். இக்லூக்கு அடியில் இருக்கிற செஸ்ட்டில் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஐட்டம்ஸ்லாம் அப்படியே எடுத்து என் இன்வென்ட்ரியில் போட்டு நான் திரும்பி மேலே வந்துட்டேன். அப்புறம் இங்கே இருக்க ஃபுட் கிராப்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் அப்படியே சூறையாடிட்டேன். மொத்த பொட்டேட்டோவையும் அப்படியே சூறையாடிட்டு பிறகு பார்த்தா இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து என் கையில் இந்த பேப்பரை தூக்கி போட்டு, பேப்பர்ன்ற பாருங்கள், கார்பெட்ஸ் தூக்கி போட்டு, அப்புறம் என் கையில் இந்த பாய்சனஸ் பொட்டேட்டோ, ரேபிட்ஸ் 2 இதெல்லாமே தூக்கி போட்ட பிறகு பார்த்தா இன்வென்ட்ரியில் 3 ஸ்பேஸ் தான் காலி ஆகிடுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சுகர் கேன் நமக்கு முக்கியம்னு சொல்லி இந்த பொட்டேட்டோவையும் தூக்கி போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. குட்டி வில்லேஜ் பாருங்கள். இந்த ஸ்னோலேயே நம்மளால் வந்து தங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து ஏன் தங்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வாட்டர் வந்து இங்கே எதாவது பண்ணோம்னா வாட்டர் அப்படியே ஐஸாக ஃப்ரோசன் ஆகிடும். அதனால் நம்ம இங்கே இது பண்ண போதில்லை. இங்கே தான் இருக்கா, எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு இப்போ இன்வென்ட்ரி தான் கைஸ் பிரச்சனையாக இருக்குது. செஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனை, நமக்கு தான் இன்வென்ட்ரி இல்லையே. இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்னோ இருக்குது. ஸ்னோ நம்ம இங்கே விட்டு போய்டனா, இது ஸ்னோ பயம் தானே, இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ப்ரெட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துப்போம், பொட்டேட்டோ. இப்போ நம்ம கையில் 57 பொட்டேட்டோ இருக்குது. ஆனால் நம்ம கையில் இன்வென்ட்ரிக்கு ஸ்பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அடுத்து வந்து இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து சாக் இருக்குது. சாக்கில் மொத்த பொருளையும் போட்டுப்போம். சாக்கில் மொத்த பொருளையும் போட்டதுக்கப்புறம் நிறையவே இடம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ நைட் ஆகுதுன்னு சொல்லி இங்கே ஏதாவது லூட் பண்ணலான்னு பார்த்தப்போ ஸ்மித்திங் டேபிள் இருந்துச்சு. அது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இது மைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு வீடை பார்த்து தூங்கிட வேண்டியது தான். தூங்கி என் கைண்டோட மைண்ட் கிராஃப்டோட நியூ அப்டேட்டான பிக்கை காமிச்சிட்டு இந்த வில்லேஜை ஃபுல்லாக லூட் வச்சுட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி போக ஆரம்பித்தேன். அப்பா அடி, எப்படியோ பிளைன்ஸ் பயமாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஒரு பிளைனான ஏரியா வேணும்.
யோ கைஸ், வி ஃபவுண்ட் அ ruined போர்ட்டல். இப்போ லூட் அடிப்போமா? அதாவது இந்த ruined போர்ட்டலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஸ்டோன் 2 இருக்குது, நைஸ், அப்புறம் கோ இருக்குது, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல், அப்புறம் கிளாக் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு 53 அயன் இங்கட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த செஸ்ட்டையும் எடுத்துப்போம். ஏன்னா இந்த செஸ்ட்டு நமக்கு வருங்காலத்தில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டை மைண்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். Guys, finally we found a shipwreck in Minecraft survival first time shipwreck பார்த்து அதோட சேஸ்லாம் லூட் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த ஒரு மேப்பே இல்லை, முக்கியமான இடம். அதுக்கப்புறம் இந்த ஷிப்ரெக் பக்கத்தில் ஒரு பேஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் 2 செஸ்ட்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்னொரு செஸ்ட்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டு, அப்புறம் என் கையில் இருந்த பெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து என் கையில் இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஃபர்னஸ் எடுத்தேன், இது எடுத்தேன். அப்புறம் ஃபர்னஸ் இங்கே வச்சேன். அடுத்த கிராஃப்டிங் டேபிளாக காணோம், எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கில் எடுத்து வச்சுட்டுறேன். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அதையும் இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் படுத்துட்டேன். என்னோடய செகண்ட் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் டே கம்ப்ளீட் ஆன உடனே நான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். என் ஷாக்கில் வேறு நிறைய பொருளுங்க இருக்குது, என்னென்ன பொருளுங்கன்னே தெரியல. என்னென்னமோ இருக்குது, தேவையான பொருளை தவிர்த்து மற்ற பொருள் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு, அப்புறம் லோட் ஸ்டோனையும் உள்ள பிளேஸ் இதில் வச்சுட்டேன் செஸ்ட்டில். வாய்வர் குழம்பு. அப்புறம் இப்போ நான் மாடியில் உட்காந்து வாய்ஸ் விடுத்து திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ நான் பயந்து விட்டேன், கீழே வந்து விட்டேன். இப்போ உட்காந்து ரூமில் உட்காந்துருக்குங்க, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கலாம். இப்போ வந்து கேவுக்கு போகலான்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒரு அயன் கிடச்சிது, சூப்பர். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலான்னு சொல்லி போய்க்கின்னே இருந்தப்போ எனக்கு வந்து இன்னொரு அயன் கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனதாக கிடைக்கும்னு பார்த்தா ஓப்பனிங்கே வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ கிடைச்சது வெறும் 2 அயன்ஸ் மட்டுமே. இந்த இடத்துல ஏதோ பெருசாக பள்ளம் இருக்குது, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஏப்பா இங்கே வந்து இங்கே இருக்க இது எத்தனை அயன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எத்தனை அயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 2 தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு டமா துண்டு கேவில் 2வது கிடச்சிருக்குது. அந்த கேவிலேருந்து வெளில வந்து கொஞ்சம் கோல்ஸை மைன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த 2 அயனும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி செஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் மைனிங் போகலான்னு சொல்லி மைனிங் போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் ரொம்ப லென்த்தியாக போவேன் நான் நினைக்கிறேன். ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கீழே வந்துருப்பேன். நல்ல வேலை. இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு மைனுக்கு போயிட்டு நல்லா மைன் பண்ணோம். நான் இது வரைக்கும் சர்வைவல் சீரிஸ் ஒரு வாட்டி கூட கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. மைண்ட் கிராஃப்டில் எண்டர் ட்ராகனையும் கிரியேட்டிவ் மோடில் தான் கொண்டிருப்பேன். ஆனால் நான் இந்த கேம் வந்து 2019 ப்ளே பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேம் ஃபினிஷ் பண்ணலன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. நான் ஒருத்த மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டும் சேர்த்து தான் இது வரைக்கும் கேம் முடியாமல் இருக்கிறான். ஆனால் மற்றவங்க எல்லாருமே முடிச்சிடுறாங்க. அதாவது இப்போ வந்தவங்க கூட நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. பட் நான் முடிக்கவில்லை. நான் என் ஃபோனில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் ஃபோனில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என் ஃபோன் வெரி லேகான ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால இன்னொரு ஃபோனில் எடுக்கிறேன். வெனஸ்டே வீடியோஸ் வரும் மைண்ட் கிராஃப்ட். இது மற்ற நாள்லாம் ஷார்ட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்லாம் மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா இக்கரையிலேருந்து நம்ம அக்கறைக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் டர்ட்ஸ் மைண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு போக ஆரம்பித்தேன். அப்புறம் இவ்வளோ நேரமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ 10 வியூஸுக்கு மேலே ஒரு வியூஸ் போகாது, இருந்தாலும் நான் போடுறேன். ஓகே, அதனால் இன்னும் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. அடுத்தட வீடியோ போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் கமெண்ட் பண்ணலன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் ஒன்றுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் இப்போ வந்து நான் அந்த அக்கறையிலேருந்து இக்கரைக்கு டர்ட் ப்ளேஸ் பண்ணி வந்த கையோட டார்ச் ப்ளேஸ் பண்ணேன். டார்ச் ப்ளேஸ் பண்ணாமல் கர்ணக்கூட இருட்டாகுது. அடுத்த வாட்டி நான் 2 செகண்டு பார்ட்டுக்குள்ளே இந்த கேவுக்கு வந்து ஸ்டார்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காப்பர் ஆர்மருக்கு மாறிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வந்து நான் மாப் ஃபார்ம், அதாவது எக்ஸ்பி ஃபார்ம் கட்டலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா கேவுக்கு டீப் வரைக்கும் போவோம்.
இது வரைக்கும் எந்த ஆபத்தும் வரல, எந்த ஒரு ஓர்ஸும் வரல. நல்லது. என்ன வாய்டா இருந்து சத்தியமாக இங்கே இந்த அயன் ஒரு எனக்கு தெரியாது. நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன், ஆனால் நம்ம இங்கே அயன் ஒரு வருன்றதே மறந்துட்டேன். ஆனால் நான் இப்போ சொல்லும்போது கரெக்டாக அயன் ஒரு வந்துருக்குது. ஓகே, நம்மளுக்கு இப்போ மொத்தம் 4 அயன் ஓர் கிடச்சிக்குது. வேறு எங்கேயும் ஓர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் கீழே. இப்போ சுரங்க பாதை அடியில் போக வேண்டிய வழி போல். இப்போ கீழே போகலாமா நம்ம? இப்போது ஆபத்தா இல்லைன்னா இப்போ போகலாமா? சரி, கீழே போய் இறங்கி பார்த்துருவோம். ஆழம் தெரியாமல் ஆள முடியாது. இப்போ கீழே வந்து டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே என்னன்னா இங்கே எதுவுமே இல்லையா? ஓகே. ஸ்லைமு. இங்கே அயன் நிறையவே இருக்குது. என்டர்மேன் வேறு இருக்கிறானா? ஓகே, இப்போ இங்கே இருக்க அயன் மொத்தம் மைண்ட் பண்ணி இங்கேயே அயனு சூப்பரு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அயனே மைண்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே 4 இருந்துச்சு, இப்போ 5 6 ஓகே 6 இருக்குது. 7 அயன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கா? 8 அப்புறம் 9. ஓகே 9 அயன் கிடச்சிச்சு. இங்கே ஜாம்பிஸ் க்ரீப்பர்லாம் இருக்காங்க போலியே. 10 ஐயோ க்ரீப்பர்ஸ் வேறு இருக்கிறானுங்க. ஸ்லைம் வேறு இருக்குதா? 10 11 அயன் இருக்குது இப்போ நம்ம கையில். 11 அயன் கிடச்சுன்னா நான் க்ரீப்பர் கையில் போய் வேணுன்னே வெடிக்க வச்சேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்லைம்லாம் வந்தாங்க. ஸ்லைம் வந்தவுடனே இவங்களை கொண்டு நம்ம அவங்க கையிலேருந்து ஸ்லைம் பால்ஸ் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் ஸ்லைம் பால்ஸ் எடுக்கவே மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இவனுங்களை மட்டும் கொண்டு நான் வந்து இப்போது ஒரு ஆட்டுக்காக ப்ரெட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி ராட் அண்ட் ஃப்ளெஷ்ஷு சாப்பிட்டேன். ஃப்ளெஷ் சாப்பிட்டோன்னே டேமேஜ் வந்துச்சு. ஃப்ளெஷ் சாப்பிட்டா டேமேஜ் வராதுன்னு சொல்லி யோசிச்சிருந்தப்போ தான் எனக்கு ஒரு சவுண்டு கேட்டது. எனக்கு மைண்ட் கிராஃப்ட்லேயே ஒன் ஆஃப் தி இரிட்டேட்டிங் சுத்தமாக பிடிக்காத ஒரே ஒரு மாப் ஸ்கெலிட்டன் மாண்டேன். அவன் தான் என்னை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நான் அப்படியே இந்த பக்கம் வந்து அயன் மைண்ட் பண்ணலான்னு நினச்சப்போ ஜாம்பிஸ் வந்தாங்க. அவனுங்களை அப்படியே கொண்டுட்டு வந்தால் எல்லா ஜாம்பிஸையும் வந்ததே 2 ஜாம்பிஸையும் கொண்டுட்டு நான் இங்கே இருக்க அயன் மைண்ட் பண்ணேன். இங்கே அயன் மைண்ட் பண்ணும்போது தான் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 என்டர்மெண்ட்ஸ் பண்ணானு. அவனுங்க கண்ணை பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அவனுக்கு தான் லைட்டாக தொலை பண்ணினே இருந்தானுங்க. திரும்பினா திடீர்னு என் கண்ணையை அவனுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே என்டர்மேன் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இட்டாச்சி விசஸ் ஜிராயா ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நான் இதோட போதும்னு சொல்லி மேலே வந்துட்டேன். இதுக்கப்புறம் கீழே விழாமத்து இங்கே ஒரே ஒரு பிளாக் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பொருள் எல்லாமே அதில் வச்சிடலான்னு சொல்லி வந்துட்டேன். நம்ம அடுத்த ஃபார்மில் வந்து எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இல்லைனா வில்லேஜ் ப்ரீடரு 2த்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இங்கே தான் இருக்கான்னு சொல்லி பார்த்து போயினே இருந்தேன். இங்கே போனப்போ அந்த சைடு ஓப்பனிங் வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே மைண்ட் பண்ணிட்டு டார்ச் அப்படியே எடுத்துகிட்டு திரும்பி மேலேயே வந்துட்டேன். மேலே வந்துட்டு இப்போ நம்ம எடுத்த லுக்கில் நம்ம செஸ்ட்டில் போய் வைக்கணும். இப்போ நம்ம செஸ்ட் அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அவ்வளோவும் ட்ரீஸ் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. இந்த ஏரியா கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இன்னும் நம்ம நிறைய ப்ளைன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் மொத்தம் மலையாக இருக்குது. ஆனால் ட்ரீஸ் அவ்வளோவும் இல்லை இங்கே. அது ஒன்றே தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ப்ளீஸ். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மேலே ஒரு ஐ சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனை மாற்றுறது. அந்த கண்ட்ரோல்ஸோட மோட் பேக் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அதுக்கு தேவைப்படுது. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம்.